இது ஜாதி காரணமாக இருக்கின்றதா அப்படின்றது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். வேற என்ன காரணமா இருக்கு சொல்றேன். இப்போ சாதாரணமாகவே அவர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க அக்காவோட பேசினது பிடிக்கல அதனால பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசினது பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்காக இந்த மாதிரி பண்றதா அதை யாராலும் ஆதரிக்க முடியாது. ஆனால் பொதுவாகவே நம்ம சகோதரிகள் இவங்களோட வேற யாராவது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். என்ன நம்ம அக்காவோ தங்கச்சியோ திட்டுவாங்க, கண்ட பசங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாதி பார்த்து தான் வந்ததா அப்படின்றத ஆராயணும். அடுத்தது இந்த ஜாதிய உணர்வு அப்படின்றது ரொம்ப ஆழமா ஊடுருவி போயிருக்குங்க. சும்மா சொல்றோம் ஜாதியை ஒழிக்க வேண்டும், ஜாதி வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாதி சங்க கூட்டத்தில் போயிட்டு நம்ம ஜாதிக்காரங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்டையே முன்னேற்றினது அப்படின்னு பேசுற அரசியல்வாதிகளும் இங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எங்க நீங்க ஜாதியை ஒழிக்க போறீங்க? கையில் கலர் கயிறு கட்டக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த சைக்கிளில் கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சட்டம் போட்டால் இதெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்போ தலைவர்கள் ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஜாதிக்காரன்லாம் வாங்க, நமக்கு எல்லா இடத்துலையும் செல்வாக்கு இருக்குது, நாம் பதவியில் இருக்கும்போதே காரியத்தை பண்ணிக்காங்க, நீங்கள் யாரும் என்னெல்லாம் வேணாம், நம்ம ஜாதிக்காரன்னு வா பண்ணிக்க இப்படிலாம் சொல்லும்போது அப்புறம் நீங்கள் எங்கே இந்த ஜாதி உணர்வுகளை நீங்கள் ஒழிக்க போகிறீங்க? ஜாதி உணர்வுகளை இன்னும் நீங்கள் ஆழமாக வேரூன்றிட்டு தான் வரீங்க. அப்புறம் ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதியை ஒழிக்கிறோன்னா அதெல்லாம் நான் நம்ப சொல்கிறீங்களா?